எப்படி கொடுக்குறது, பதில் கொடுக்குறது, அவ்வளோதான். இங்கே அவங்க கொடுக்குறதுக்கு நம்ம பதில் கொடுக்கணும். இது லா ஆஃப் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி தான் அவன் கொடுக்குறான். ஒரு கான்ட்ராக்ட் எப்படி இருக்கணும், வேலிட் கான்ட்ராக்டா இன்வேலிட் கான்ட்ராக்டா, அதுதான் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் பண்ண கொடுக்குறேன். கான்ட்ராக்ட்டுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணியிருக்கேன். அக்ரிமெண்ட் சிவில் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கு என்னமே கிடையாது. வாங்கும் போதே ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் கொடுத்துருந்தா அது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். இது வெறும் சிவில் பிரீச் தான். அதாவது சிவில் முறையில் ஒப்பந்த முறிவுக்கு என்ன பண்ணணும், சிவில் கோர்ட்டு தான் நீ போகணும். சிவில் கோர்ட்டுக்கு போனால் அவனை துரத்து அடிப்பாங்க. ஏன் சொல்லுங்கள், ஏதாவது பணத்தை கொடுத்து வாங்குற ஆர்பிட்ரேஷன் போகணும் துரத்துவாங்க. ஆர்பிட்ரேஷன் போனால் மட்டும் இன்றைக்கி இருக்கிற பசங்கள்லாம் சின்ன பசங்க தான் ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறாங்க. ஒரு நாலேஜ் உள்ள ஆளுனா அன்றைக்கி மாதிரி மிலன் டோங்கிற மாதிரி ஆளுங்களாம் இருந்தாங்க ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களாம் தள்ளி விட்டுட்டு இந்த சாமா மாதிரி இந்த தண்ட கர்மந்திரம்லாம் இது எடுக்குதுங்க ஆர்பிட்ரேஷன். வர்றவங்க நான் கேட்குற கேள்விக்கு பதிலே தெரில. முதல்ல இந்த செக்ஷனை சொன்னாலே அப்படியா ஆன்றாங்க. ஒரு புண்ணாக்கம் தெரில. இதில் ஆர்பிட்ரேஷன் எடுக்க வர்றாங்க. எதுக்கு நான் அவங்க அட்வொகேட்டை கூட அட்வொகேட்டை கூட எடுத்துகிட்டு போட்டோம். ஐடோன் பாத்திரா போட்டு. ஏன்னா உனக்கு நாலேஜ் இல்லாமல் நீ எடுத்தினாக்கா என்ன நீ ஜட்மெண்ட் கொடுப்பா, என்ன நீ கொடுப்பா. அடுத்த பகுதியில் பார்ப்போம். உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.